ஆண்டவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிற காரியத்தை நம்மளால என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. ஆனா பிசாசுடைய சத்தம் மட்டும் தெளிவா கேக்குது. பிசாசு சொல்லுவான், நீ இந்த உலகத்துல இருந்து என்ன பிரயோஜனம், ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. உன் கணவருக்கு நீ பாரமா இருக்க, உன் பிள்ளைக்கு பாரமா இருக்கிற, அதனால நீ என்ன பண்ணு, இந்த உலகத்தை விட்டு போ போ போன்னு பேசிக்கிட்டே இருப்பான். உடனே நாம சொல்லுவோம், ஆமா ஆமா நான் இருந்து என்ன பிரயோஜனம், ஏதாகிலும் பண்ணிட்டு போலாம். இன்னைக்கு அநேகர் எடுக்கிற தவறான முடிவு இதுதான். நான் அப்பப்ப சொல்வேன், தற்கொலை செய்து கொண்டா நரகத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நமக்கு இடம் கிடைக்கும். ஏன்னா இந்த ஜீவன் ஆண்டவர் கொடுத்தது, அதை அழிக்க நமக்கு உரிமையே கிடையாது. இந்த ஜீவனின் அதிபதி யாரு? ஆண்டவர் மாத்திரம்தான். எவ்வளவு உபத்திரம் வரட்டும், ஆனாலும் விசுவாசம் உள்ளவளாய் நில்லு. அந்த விசுவாசத்தின் மிகுதினாலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அது கொஞ்சம் தாமதமானாலும் சரி, காத்திருந்து பெற்றுக்கொள். அல்லேலூயா.